அன்னைக்கு மட்டும் வேலைக்கு போகாம இருந்திருந்தா தன்னோட குழந்தையை காப்பாத்தியிருப்பா ரங்கம்மா. ரங்கம்மாவுடைய குழந்தைக்கு அப்படி என்னதான் ஆச்சு? கதையை முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பொம்மை. கிருஷ்ண மந்திரம், இது அந்த வீட்டோட பேரு. அந்த தெருவிலேயே அதுதான் பெரிய வீடு. இந்த காலத்து பங்களா மாதிரி காம்பவுண்ட் சுவரெல்லாம் இருக்காது. பழைய காலத்து மாளிகை மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காரு. அவரோட பேத்தி பேரு ராணி. வீட்டோட முன்னாடி பெரிய திண்ணை இருக்கும். பேத்திக்காக இரும்பு கம்பியால் அந்த வீட்டுக்கு முன்னாடி கேட்டு போட்டு இருப்பார் அந்த பெரியவர். பேத்தி பிறக்கிற வரைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருந்தது. இவ தவழ்ந்து வெளியே வரதால அவ பாதுகாப்புக்காக சுற்றிலும் கம்பியாலான கேட்டை போட்டு இருப்பார். ராணி நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு 4 வயசு ஆகுது. அவளுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவும் இருக்கு. பேத்தி ராணினா அவருக்கு உயிர். அவ என்ன கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துருவாரு. புதுசு புதுசாக நிறைய பொம்மைகள் வாங்கி கொடுப்பாரு. அவள் ஒரு பிரம்பு பெட்டி வச்சிருக்கா. அந்த பிரம்பு பெட்டி முழுக்க அவளோட சொப்புகளும் பொம்மைகளும் தான் இருக்கும். ஒரு நாள் ராணி அந்த பிரம்பு பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து திண்ணை மேலே வச்சுட்டு முக்கி முனகி அவளும் திண்ணை மேலே ஏறி அந்த பிரம்பு பெட்டியில் இருந்த எல்லா விளையாட்டு சொப்புகளையும் கீழே கொட்டுறா. அப்போது திடீர்னு ஐயா எவ்வளோ சொப்பு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்க்குறா ராணி. வெளியே கம்பி கேட்டுக்கு அந்த பக்கம் பரட்டு தலையோட நடுவரலையும் மோதிர விரலையும் வாய்க்குள்ள விட்டுட்டு பிறந்த மேனியா ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கும் ராணி வயசு தான் இருக்கும். ராணியை பார்த்து சிரிக்குது அந்த குழந்தை. இடுப்புல அரைஞான் கூட கட்டாத அந்த உடம்பு புழுதியில விளையாடுனதால அங்கங்க அழுக்கு திட்டி திட்டா இருக்கு. வாயில இருந்த எச்சில் மோவாய் வழியா மார்பிலும் வயிற்றிலும் வடிஞ்சிட்டு இருந்தது. அந்த குழந்தைய பார்க்க ராணிக்கு ஆச்சரியமா இருந்தது. அது மாதிரியே அந்த குழந்தையோ ராணியை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா. ஐய, நீ சட்டை போடலை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுற மாதிரி முகத்தை மூடிக்கிட்டா ராணி. அந்த மாதிரி வெக்கப்படுறதுக்கு அவங்க தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டா. சில சமயங்களில் ராணி சட்டை போடாதப்போ தாத்தா இந்த மாதிரி தான் முகத்தை மூடி ஐய நீ சட்டை போடலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் சட்டையும் ஜட்டியும் போட்டுட்டு வந்து முகத்தை மூடி இருந்த தாத்தாவுடைய கைகளை விளக்கி போட்டு இருக்கும் சட்டையை தூக்கி விட்டு ஜட்டியையும் காட்டுவா. இப்போ அந்த குழந்தைய பார்த்து ராணி கேட்குறா, ஆமா உனக்கு சட்டை இல்லை? ஓ இருக்கே. எங்க இருக்கு? தோ என்று கையை காட்டியது அந்த குழந்தை. எங்க உங்க வீட்லையா? ஆமா. உங்க வீடு எங்க? இதோ இங்கதான் என்று கையை காட்டியது அந்த குழந்தை. ராணி திண்ணையிலிருந்து ரொம்ப பிரயாசப்பட்டு கீழே இறங்கி வந்தா. ஒரு கையில அந்த கேட்டு கம்பியை பிடிச்சுக்கிட்டா. இன்னொரு கையில நேற்று தாத்தா புதுசா வாங்கி கொடுத்த பொம்மை இருக்கு. அந்த கேட்டுக்கு வெளியே தலையை தள்ளி பார்க்க முடியல. அதனால அந்த குழந்தையோட வீடு ராணிக்கு தெரியல. அந்த குழந்தை ராணியோட கையில இருந்த பொம்மையே வெறித்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த குழந்தை காட்டிய இடம் ரொம்ப தூரத்துல இல்லை. ராணி வீட்டுக்கு பக்கத்துல நீளமா ஒரு சுவர் இருக்கு. அந்த சுவர் ஓரமா இருக்கிற பிளாட்பாரத்துல ஒரு பெரிய முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரம் அடர்த்தியா இருந்ததால அந்த இடத்துக்கு நல்ல நிழல் கொடுத்தது. அங்கதான் 4 பக்கமும் ஒரு கோணியால வளைத்த ஒரு இடம். அதுதான் அந்த குழந்தையோட வீடு. முருங்கை மரத்துக்கு கீழே முனீஸ்வரர் அபயம் அப்படின்னு எழுதி வைத்த இடத்துல ஒரு பாமர கடவுள் செங்கல் உருவத்தில் எழுந்தருளி இருந்தார். அந்த குழந்தை காட்டின இடம் ராணிக்கு சுத்தமாக தெரியல. அதனால அவ கேள்வியை கேட்க ஆரம்பிச்சா. சரி, உனக்கு சட்டை யார் வாங்கி கொடுத்தா? தாத்தாவா? எனக்கு தான் தாத்தா இல்லையே. ஓ தாத்தா இல்லையா? அப்போ பாட்டி? பாட்டியும் இல்லை. அச்சச்சோ, பாட்டியே இல்லையா? அப்போ அம்மா? உடனே அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு, ஓ அம்மா இருக்கே, அம்மா வேலைக்கு போயிருக்கு, நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் வீட்டில் பொம்மை இருக்கா? அந்த குழந்தை இப்போ பதில் சொல்லலை. ராணி கையில் இருக்கிற பொம்மையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. ராணிக்கு ஏதாவது கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பதில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி. உங்கள் வீட்டில் கப்பல் இருக்கா அப்படின்னு கேட்குறா ராணி. அந்த குழந்தை தலையாட்டுது. அந்த தலையாட்டலுக்கு இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமானு தெரியல. அதையெல்லாம் ராணி கவனிக்கவே இல்லை. அவ அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுக்கிட்டே போறா. ரயில் இருக்கா, கார் இருக்கா, வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறா. அந்த குழந்தைக்கு வீடு இருந்தால் தானே வீட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். வீதியில் இருக்கிற குழந்தைக்கு வீதியில் இருக்கிற எல்லாமே வீட்டில் இருக்கிறதா தானே நினைக்க தோணும். அந்த கேள்வி கேட்குற விளையாட்டு ராணிக்கு சலிச்சு போயிடுச்சு. நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்ணை மேலே மெதுவாக ஏறி உங்கள் வீட்டில் பொம்மை இருக்கான்னு மறுபடியும் அந்த கேள்வியே கேட்குறா. வழக்கு போல் அந்த குழந்தை தலையாட்டுது. திண்ணை மேலே உக்காந்துக்கிட்டு தங்கிட்ட இருந்த அந்த பொம்மைக்கு ராணி சட்டை போடுறா. ஐ சின்ன சட்டை அப்படின்னு மகிழ்ச்சியாக குரல் எழுப்புது கேட்டுக்கு வெளியே இருந்த அந்த குழந்தை. போ, நீ தான் அசுடு,
இங்கே பாரு, பாப்பா கூட சட்டை போட்டு இருக்கு. நானும் பாப்பாவும் சமத்து. நாங்கள் 2 பேரும் சட்டை போட்டிருக்கோம். ராணி என்ன சொல்கிறான்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தைக்கு புரிஞ்சதெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேணும், அந்த பொம்மைக்கு சின்ன சட்டை போட்டு அழகு பார்த்து சிங்காரிக்க வேணும், அதுக்கு பிறகு தானும் ஒரு சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான். உள்ளே இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. கால்களை எக்கிக்கிட்டு கம்பி வழியாக உள்ளே எட்டி பார்க்குது அந்த வெளியே இருந்த குழந்தை. தங்கச்சி பாப்பா அழுவுறா, தங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துறாங்க, உங்கள் வீட்டில் பாப்பா இருக்கா அப்படின்னு கைகளை தட்டிக்கிட்டு சிரிக்கிறா ராணி. எனக்கு தங்கச்சி பாப்பா இல்லை, தம்பி பாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. வீட்டோட உள்முற்றத்தில் குழந்தைக்கு தலையை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த குழந்தைய, ஏ செவாமி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. வலது கையால் அந்த கேட்டோட கம்பியை பிடிச்சிக்கிட்டு இடது கையையும் காலையும் வீசிக்கிட்டு, இங்கே தாமா இருக்க அப்படின்னு குரல் கொடுக்குறா அந்த குழந்தை. ஏ குரங்கு, பாப்பாவை பார்த்துக்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்ச? வாடி, அங்கேயே நின்றுக்கிட்டு, எனக்கு வேலைக்கு போகணும், வந்து சாப்பிடு அப்படின்னு தாயின் குரல் கேட்குது. அம்மா கூப்பிடுது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், பொம்மை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாயை நோக்கி ஓடுறா சிவகாமி. சிவகாமியின் தாய் ரங்கம்மா அந்த தெருக்கொடியில் புதுசாக கட்டுற வீட்டில் சித்தாள் கூலியாக வேலை பார்க்குறான். வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தா மதியானம் சாப்பிட வரமாட்டா. பக்கத்திலே இருக்கிறதால குழந்தைக்கு போட்டு தானும் சாப்பிட மதியானம் வந்திருக்கா. அவளுடைய கை குழந்தைக்கு பிறந்த நாள் முதலிருந்தே உடம்புக்கு ரொம்ப முடியல. அந்த குழந்தை 6 மாசமா வயிற்றில் இருக்கும்போதே அவளோட புருஷன் இறந்து போயிடுறான். அவள் இறந்து போன துக்கத்தை மறக்க பிறந்தது ஆண் குழந்தைன்றதால அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை தன்னுடைய புருஷன் மாதிரியே இருந்ததால அவள் இறந்த துக்கத்தை இந்த குழந்தையால மறந்துட்டா ரங்கம்மா. பிறந்து 8 மாதம் ஆகியும் கொஞ்சம் கூட வளர்ச்சியே இல்லாமல் நரமும் தோலுமா இருக்கு அந்த குழந்தை. தினமும் பக்கத்தில் இருக்கிற தர்மாஸ்பத்திரிக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவா. அங்கே கொடுக்குற மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கா. அதுவும் குடித்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு மாற்றமும் ஏற்படலை. ரங்கம்மாளுக்கு கை குழந்தையின் மீது தான் உயிர். சிவகாமி பொட்ட புள்ளதானேன்னு ஒரு அலட்சியம். கை குழந்தை தான் ஆம்பளை சிங்கமா. அவன் வளர்ந்து சம்பாதித்து தான் பெத்தவளுக்கு கஞ்சி ஊற்ற போறானான். இந்த ஆசையிலேயே தன் காலத்தை கழிக்கிறார் ரங்கம்மா. 2 நாளாக அந்த குழந்தைக்கு காய்ச்சல். வழக்கம் போல் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி ஊற்றிட்டு பக்கத்தில் குப்பை குழியில் விளையாடிட்டு இருந்த சிவகாமியை கூப்பிட்டு வயிற்றுக்கு சாப்பிட கொடுத்துட்டு, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கேயும் போயிடாத என்று சிவகாமியை காவலுக்கு வைத்து விட்டு போன ரங்கம்மா வேலை முடிந்து வரும்போது சிவகாமி அங்கே இல்லாத போனதால கோபத்தோட கத்துறா. பக்கத்துல இருந்து இங்கே தாமா இருக்கேன் அப்படின்னு குரலை கேட்டதும் சாப்பிட கூப்பிட்டதா தன் கோப குரலை மாற்றிக்கிட்டா. வரும்போது அம்மா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே வந்தா சிவகாமி. அம்மா, எனக்கு சட்டை போடுமா. எங்கடி இருக்கு சட்டை? ஐயா, நீ பொய் சொல்கிற, பெட்டிக்குள்ளே இருக்கு, நான் பார்த்தேன். ஆமாம், அது ஒன்று தான் இருக்குது, அதையும் போட்டு புரட்டி அழுக்காக்கி போடுறதுக்கா? இல்லைம்மா, அழுக்காகாமல் அப்படியே புதுசாக வச்சுக்கிறேன். அம்மா, சட்டை இல்லாமல் எனக்கு வெக்கமாக இருக்குது. அந்த வீட்டு பாப்பா புது சட்டை போட்டிருக்கு, எவ்வளோ அழகு தெரியுமா? சரி சரி தின்னு. பழைய சோற்றையும் ஊறுகாயையும் தன் சின்னஞ்சிறு விரல்களால் அள்ளி அள்ளி சாப்பிட்டா குழந்தை. ரங்கம்மா பானையில் பருக்கையுடன் கலந்த தண்ணீரில் உப்பை போட்டு கலக்கி பானையோடு தூக்கி குடித்தாள். மறுபடியும் அம்மானு கொஞ்சலோடு கூப்பிட்டா சிவகாமி. என்னடி, எனக்கு எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரியா? சரி, வாங்கி தரேன். அந்த பாப்பா நிறைய சொப்பு வச்சிருக்குமா என்று பொம்மையை பற்றியும் சொப்புகளை பற்றியும் சட்டையை பற்றியும் பேசிக்கொண்டே சாப்பிட்டா சிவகாமி. சாப்பிட்டு முடித்த பிறகு சுபரவரமாக கிடந்த ஒரு ஜாதிக்காய் பெட்டியை திறந்து அதில் கிடந்த கந்தல்களை கிளறி ஒரு பழைய கிழிந்த கவுனை எடுத்து சிவகாமிக்கு போட்டு விட்டாள் ரங்கம்மா. அந்த கவுன் கழுத்திலும் தோளிலும் கிழிந்திருந்தது. சில இடங்களில் தச்சும் இருந்தது. அதை போட்ட உடனேயே சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்கல. ஐயா அப்படின்னு எகிரி குதிக்கிறா. கவுனில் இருந்த அந்த கிழிசல்களுக்குள்ள விரலை விட்டு, அம்மா, அந்த பாப்பா புது சட்டை போட்டிருக்குமா அப்படின்னு சொல்றா. அவங்கெல்லாம் பணக்காரங்க என்று சொல்லிக்கொண்டே கவுனில் இருந்த பட்டனை போட்டு விட்டாள் ரங்கம்மா. அப்போ நாமெல்லாம் ஏழைங்க பாப்பா. சரி, நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், இங்கே இரு, எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புறப்படும் போது ரங்கம்மா கை குழந்தையை தூக்கி பால் கொடுக்குறா. அது கண்ணை கூட திறக்கல. ஜுரம் அதிகமாக இருந்ததால பால் குடிக்க மறந்து மயங்கி கிடந்தது அந்த குழந்தை. ரங்கம்மாளுக்கு நெஞ்சு பதைக்குது. வேலைக்கு போகாம இருந்துடலாமா என்று ஒரு வினாடி யோசிக்கிறா. போகாவிட்டா ராத்திரி சோற்றுக்கு என்ன செய்வது? அரை நாள் வேலை செஞ்சாச்சு, இன்னும் அரை நாள் வேலை செஞ்சாதானே 3/4 ரூபாய் கூலி தருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, முனீஸ்வரனே, என் குழந்தைய காப்பாத்து அப்படின்னு அந்த பாமர கடவுளை பார்த்து வேண்டா.
ரங்கம்மா புறப்படும் போது சிவகாமி ஞாபகப்படுத்துறா. அம்மா பொம்மை. ரங்கம்மா சிவகாமியின் பரட்டை தலையை கோதியவாறு சொல்றா. நீ அந்த பணக்கார குழந்தைய பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் கேட்டா நான் எங்கடி போவேன்? அதுகிட்ட பொம்மை இருக்கு, நம்ம கிட்ட பாப்பா இருக்கு, நீ பாப்பா கிட்ட விளையாடு என்று சிவகாமியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு ஓட்டமும் நடையுமாக வேலைக்கு போனாள் ரங்கம்மா. ரங்கம்மாளின் தலை மறையும் வரை குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவகாமி மெல்ல எழுந்து தான் போட்டிருக்கும் சட்டையை தடவி தடவி பார்த்து சந்தோஷப்பட்டுகிறா. கிருஷ்ண மந்திரத்தை நோக்கி துள்ளி குதித்து ஓடுறா. நானும் சட்டை போட்டு இருக்கேன், எங்க அம்மா போட்டு விட்டுச்சு என்று கத்தி கொண்டு கம்பி கதவு கிட்ட போய் அந்த கம்பியை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறா. ஷூ, சத்தம் போடாத, பாப்பா தூங்குது என்று பொம்மையை மடியில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டு இருந்தாள் ராணி. உன் சட்டை ஏன் கிழிஞ்சிருக்கு? நாங்கள்லாம் ஏழைங்க. ராணிக்கு அவ சொன்னது புரியல. உன் பொம்மை எங்க? எனக்கு பொம்மை இல்லை, தம்பி பாப்பா தான், அவனோட தான் நான் விளையாடணும் என்றாள் சிவகாமி. அந்த வீட்டில் மத்தியான நேரம்ன்றதால பெரியவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. திண்ணையிலிருந்து இறங்கி நல்லா வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறா ராணி. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. முற்றத்து ஓரத்தில் அண்டா நிறைய தண்ணீர் இருக்கு. காலையில் தன்னோட தங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றியது ஞாபகத்துக்கு வந்தது ராணிக்கு. தன் கையில் இருக்கிற பொம்மையை குளிப்பாட்டணும்னு நினைக்கிறா ராணி. ராணி உள்ளே போய் அண்டாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கோப்பையில் தண்ணீரை மொண்டு எடுத்துக்கிட்டு வந்து 2 கைகளாலும் தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு திண்ணைக்கு வரா. பாப்பாவை குளிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து சிரிக்கிறா. சிவகாமியும் பதிலுக்கு சிரிக்கிறா. பொம்மையின் தலையில் தண்ணீர் ஊற்றி தேய்த்ததும் பொம்மையின் கண்ணும் மூக்கும் அழிந்து போயிடுது. மறுபடியும் தண்ணியை ஊற்றுடா. இப்போ பொம்மையில் இருந்த சாயம் முழுவதும் அழிந்து வெறும் மண்ணாலான பொம்மை உருவம் மட்டும்தான் தெரியுது. ராணி அழ ஆரம்பிச்சிட்டா. கண்ணை கசக்கிக்கிட்டு விம்மி விம்மி அழறா. அந்த அழுகை பெருசாகிறத பார்த்த சிவகாமி அங்கிருந்து எடுத்தா ஒரு ஓட்டம். இப்போ முருங்கை மர நிழலில் சுவர் ஓரமாக படுத்துக்கிட்டு இருந்த தம்பி பாப்பாவை பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கா சிவகாமி. லேசாக அவளுடைய முகத்தை தடவி பார்க்குறா. அவன் சினுங்கி அழறான். அது அவளுக்கு வேடிக்கையாக இருந்ததால இன்னொரு முறையும் அப்படி பண்ணுறா. அவன் மறுபடியும் சினுங்குறான். அவன் பக்கத்தில் மண்டிட்டு உட்காந்து அவனுடைய சின்னஞ்சிறு கால்களையும் கைகளையும் தொட்டு பார்க்குறா. பிறகு கழுத்து வரைக்கும் போர்த்தி இருந்த கந்தலை எடுத்து பார்த்துட்டு வெக்கத்தால முகத்தை மூடிக்கிறா. ஐய, தம்பி பாப்பாக்கு சட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சட்டை வேணுமாடான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் எழுந்து போய் ஜாதிக்காய் பலகை பெட்டியை திறந்து அதில் இருந்த கந்தல் துணியை கிளறி ஒரு கிழிந்த ரவிக்கை எடுத்து கொண்டு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். போர்வையை எடுத்து விட்டு சட்டையை போடும்போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்ததும் 2 விரல்களையும் சேர்த்து வாயில் வைத்து கொண்டு தோலை உயர்த்தி கொண்டு குதிக்கிறான். அந்த சுவர் ஓரமாக வைத்திருந்த 3 கல் அடுப்பு மீது ஒரு பானை இருக்கு. அந்த பானை நிறைய பச்சை தண்ணீர். அதன் பக்கத்தில் இருந்த தகர குவளையில் ஒரு குவளை தண்ணீர் மொண்டு எடுத்துட்டு வந்து தம்பி பாப்பாவின் பக்கத்தில் வைக்கிறார். கிருஷ்ண மந்திரம் விட்டு பாப்பா ராணி செய்தது போலவே குழந்தையோட பக்கத்தில் 2 காலையும் நீட்டி போட்டுக்கிட்டு தன் சட்டை நனையாமல் இருக்க முன்பக்கத்தை எடுத்து மேலே சொருகிக்கிட்டா. குழந்தைய அது படுத்து இருந்த இடத்துல இருந்தே முக்கி முனகி தூக்கி தன்னோட கால் மேலே கெடுத்துக்கிட்டு தண்ணி படாமல் பாயையும் ஒதுக்கி வச்சுட்டா. குழந்தையோட தலையில ஒரு கை தண்ணீரை எடுத்து வச்சு எண்ணெய் தேய்க்கிறா. பிறகு முகத்துல, மார்புல, உடம்புல எல்லாம் எண்ணெய் தேய்த்து விட்டது போல் தண்ணீரை தேய்க்கிறா. குழந்தை ஈன சுரத்துல சினுங்கி சினுங்கி அழறான். பிறகு டப்பாவில் இருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையின் தலையில ஊற்றுறா. குழந்தை வயிற்றை எக்கி எக்கி ஒரு மாதிரி பண்றான். சி, இந்த பானை கைக்கு எட்டவே இல்லை என்று அந்த அடுப்பில் இருந்த பானை வரைக்கும் காலில் கிடந்த குழந்தையோடு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறா. தெருவில் ஜனங்க நடமாடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் காற்றில் தொங்கி ஆடிக்கொண்டிருந்த அந்த கோணியின் 4வது முனை குழந்தையையும் சிவகாமியையும் மறைத்து கொண்டிருந்தது. இந்த பக்கம் குப்பை தொட்டி. கோணியை விளக்காம இவளை யாருமே பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவளோட முதுகு புறம் தான் தெரியும். 2வது குவளை தண்ணீரை குழந்தையின் தலையில் ஊற்றுகிறா. குழந்தை மறுபடியும் சினுங்குறா. ரே 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 ரே, அழாதடா கண்ணு என்று கொஞ்சலோடு தண்ணீரை ஊற்றி கொண்டே இருந்தா. ஒவ்வொரு குவளை தண்ணீருக்கும் குழந்தை மூச்சு திணறியது. குழந்தையின் திணறல் இந்த குழந்தைக்கு வேடிக்கையாக இருந்தது. 1, 2, 3வது குவளை தண்ணீரை சாந்தமாக, அமைதியாக, எந்தவித சலனமும் உடலில் காட்டாமல் ஏற்றுக்கொண்டது அந்த குழந்தை. ஐ, தம்பி குளிச்சிட்டான் என்று நாக்கை தட்டி கொண்டு குழந்தையின் தலையையும் உடம்பையும் துடைக்கிறார் சிவகாமி. பிறகு அந்த ரவிக்கையை சட்டையாக போட்டுவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து பாயில் படுக்க வைக்கிறார். இப்போதான் நல்ல பாப்பா என்று குழந்தைக்கு முத்தம் கொடுக்கிறார். குழந்தையின் முகத்தில் விழுந்த முடியை ஒதுக்க மரசீப்பை எடுத்துட்டு வந்து தலை வாரி விடுகிறார். பாப்பாவுக்கு பொட்டு வைக்கணும்னு அவளுக்கு தோணுது.
செங்கல் உருவில் பக்கத்தில் இருந்த முனீஸ்வரனின் மேலிருந்த குங்குமத்தை எல்லாம் சுரண்டி எடுத்து கொண்டு வந்து தம்பிக்கு பொட்டு வைக்கிறா. கால்கள் இரண்டையும் சேர்த்து வைக்கிறா. கைகளை மார்பின் மேல குவித்து வைக்கிறா. துவண்டு இருந்த தலையை நிமிர்த்தி வைக்கிறா. தம்பி ஏன் அழமாட்டான் என்று அவளுக்கு நினைவு இருந்தாலும் தம்பி தான் அழவே மாட்டானே, அவன் பட்டு பாப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறா. தம்பி தம்பி என்று எழுப்புறா. குழந்தையோட உடம்பு சில்லுன்னு இருந்தது. அப்பா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தம்பி ஏன்டா சிரிக்க மாட்டுற, கையை ஆட்ட மாட்டியா என்று கையை ஆட்டுகிறா. அது பொத்தென்று கீழே விழுகுது. இமைகளை விலக்கி விடுறா. கண்கள் வெறிக்குது. தம்பி உன்னோட கண்ணு பொம்மை மாதிரியே இருக்கு, நீ பொம்மையாயிட்டியா என்று கைகளை தட்டி குதிக்கிறா சிவகாமி. சாயங்காலம் ரங்கம்மா வேலையிலிருந்து திரும்பி வர வழியில கிருஷ்ண மந்திரம் வீட்டு வாசல்ல ஒரு சாயம் போன மண் பொம்மை கிடக்கிறத பாக்குறா. அந்த பொம்மையோட கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடஞ்சிருந்தது. அதை குனிந்து எடுத்து பார்க்குறா ரங்கம்மா. மத்தியானம் சிவகாமி பொம்மை வேணும்னு அழுதது அவளுக்கு நினைவு வருது. அதை எடுத்து மடியில் கட்டிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்துலேருந்து அம்மானு கத்திக்கிட்டு ஓடி வரா சிவகாமி. எங்கடி ஓடி வர, வீட்டுக்கு தானே வரேன் என்று அந்த சாயம் போன மண் பொம்மையை கொடுக்குறா. இதுதாம்மா அந்த பாப்பாவோட பொம்மை, உடஞ்சி போயிடுச்சு. அம்மா நம்ம தம்பி பாப்பா இல்லை தம்பி பாப்பா, அவன் பொம்மை ஆயிட்டாம்மா, வந்து பாரேன், அந்த பாப்பாவோட பொம்மை தான் கெட்டு போச்சு, நம்ம தம்பி பாப்பா நல்லா இருக்கான் என்று தாயை இழுத்தாள் சிவகாமி. என்னடி சொல்ற என்று பதறியபடி ஓடி வந்தாள் ரங்கம்மா. குளிப்பாட்டி ரவிக்கிய சட்டையா போட்டு தலைவாரி நெற்றியில பொட்டு வச்சு நீட்டி கிடத்தி இருக்கும் தன்னோட ஆசை மகனை பார்த்து ஐயோ மகனே என்று விழுந்து புரண்டு கதறி கதறி அழ ஆரம்பித்தாள் ரங்கம்மா. அவளை பார்த்த சிவகாமிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கையில இருந்த நடுவிரலையும் மோதிர விரலையும் வாயில வைத்து கொண்டு மறு கையில் அந்த கால் உடைந்து சாயம் போன பொம்மையை வைத்து கொண்டிருந்த சிவகாமிக்கு தன் தாய் எதற்கு அழுகிறாள் என்று புரியவில்லை. ஆனாலும் அவளுடைய உதடுகள் அழுகைக்காக துடிக்குது. சிவகாமி அழப்போகிறாள். முற்றும். கதை நல்லா இருந்துச்சுல்ல? இந்த கதையையும் நான் முடிக்கும்போது இதே கனத்து போய் தான் இருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லிடுங்க. நன்றி.